வெல்கம் டு ஆஸ்பியர் அகாடமி. இன்னைக்கு நாம ஜூலை 12க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கான முதல் நியூஸ் பார்த்தோம்னா மராத்தா ஃபோர்ட் சிஸ்டமுக்கு பார்த்தோம்னா யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் டேக் வந்து கிடைச்சிருக்கு. 47வது செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி பார்த்தோம்னா பாரிஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா இந்தியா வந்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்புக்கு பார்த்தோம்னா 12 ஃபோர்ட்டுக்கு வந்து ஹெரிடேஜ் சைட்டு கொடுக்கறதுக்கான நாமினேஷனை வந்து வச்சிருக்காங்க. இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தோம்னா 12 ஃபோர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அது பார்த்தோம்னா சல்கர் ஃபோர்ட்டு, சிவகிரி ஃபோர்ட்டு, லோகாஹட் ஃபோர்ட்டு, கந்தேரி ஃபோர்ட்டு, ராய்காது, ராஜேகாத் ஃபோர்ட்டு, பிரதாப்காட், ஸ்வர்ணதுர்க், பன்ஹாலா போர்ட், விஜய்துர்க், சிந்துதுர்க், ஜிஞ்சி ஃபோர்ட்டு. ஸோ இந்த 12 ஃபோர்ட் பார்த்தோம்னா இதை வந்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12 ஃபோர்ட்ஸுக்கு பார்த்தோம்னா யூனிக்னஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தோம்னா சால்கர் ஃபோர்ட், சிவனரி ஃபோர்ட், அதுக்கப்புறம் லோகட் ஃபோர்ட், ராய்கட், ராஜ்யகத் அண்ட் ஜிஞ்சி. ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா ஹில் ஃபோர்ட்ஸ் அதுக்கு கீழே வருது. அதாவது இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா மலையில் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹில் ஃபாரஸ்ட் ஃபோர்ட் பார்த்தோம்னா பிரதாப்காடு. ஸோ இந்த ஃபோர்ட் பார்த்தோம்னா ஹில் ஃபாரஸ்ட்டில் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஹில் பிளாட்டியூ ஃபோர்ட் பார்த்தோம்னா பன்ஹாலா, அதுக்கப்புறம் ஹோஸ்டல் ஃபோர்ட் பார்த்தோம்னா விஜய்துர்க், ஐலாண்ட் ஃபோர்ட் பார்த்தோம்னா கந்தேரி ஃபோர்ட், வர்ணதுர்க், அதுக்கப்புறம் சிந்துதுர்க். ஸோ இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஐலாண்டில் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 12 ஃபோர்ட்ஸுக்குமே பார்த்தோம்னா யூனிக்னஸ் இருக்கு. அதனால பார்த்தோம்னா இதுக்கு வந்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்புக்காக யுனெஸ்கோ சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 45 வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இருக்கு. குளோபலாக பார்த்தோம்னா இந்தியா வந்து 6th பொசிஷன்ல இருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா ஜிஐ டேக் பார்த்தோம்னா சிவகாசி கோவில்பட்டி மேட்ச் பாக்ஸஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டி நேஷனல் ஸ்மால் மேட்ச் பாக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிங் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் பார்த்தோம்னா சிவகாசி கோவில்பட்டி மேட்ச் பாக்ஸஸுக்கு. ஸோ இந்த சிவகாசி கோவில்பட்டி மேட்ச் பாக்ஸஸ் பார்த்தோம்னா சிவகாசி மேட்ச் பாக்ஸஸ்ன்னு அறியப்படுது. சிவகாசி மேட்ச் பாக்ஸ் அப்படிங்கிற டேமை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக பார்த்தோம்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த சிவகாசி மேட்ச் பாக்ஸோட வேலைகள் வந்து எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து சாத்தூர், அதுக்கப்புறம் விருதுநகர், கோவில்பட்டி, எட்டயபுரம், அதுக்கப்புறம் சங்கரங்கோவில், இங்கே எல்லாமே பார்த்தோம்னா இந்த மேட்ச் பாக்ஸ் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிவகாசியில் பேன் பண்ணக்கூடிய இந்த மேட்ச் பாக்ஸோட யூனிக்னஸ் பார்த்தோம்னா இந்த குச்சிகள், அதாவது இந்த மேட்ச் பாக்ஸ் குச்சிகள் பார்த்தோம்னா இது வந்து இலவ மரம், அதுக்கப்புறம் காட்டரசு மரம் அப்படிங்கிற லோக்கல்ல வளரக்கூடிய யூனிக்கான மரத்துல இருந்து தான் துல்லியமா பார்த்தோம்னா இதை வெட்டி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் பாக்கோட ஹெட்ஸ் பார்த்தோம்னா இது வந்து சயின்டிபிக்கலா வந்து கேலிபிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா பொட்டாசியம் குளோரைடால மேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆக்சிடைசரா வந்து அதில் வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆன்டிமோனி ட்ரைசல்ஃபைடு, இது பார்த்தோம்னா இந்த ஃப்ரிக்ஷன் சென்சிட்டியை வந்து அதிகமாக கொண்டு வருது. அதுக்கப்புறம் வந்து சல்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃப்ளேமோட ஸ்டேபிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேசின் கம்பவுடர் ஆர் கம் அரபிக். ஸோ இது வந்து அந்த இக்னியேஷனை பார்த்தோம்னா மினிமைல் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிவகாசி கோவில்பட்டி மேட்ச் பாக்ஸஸுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 69 ஜிஐ டேக் வந்து இருக்குது. ஸோ இந்த சிவகாசி கோவில்பட்டி மேட்ச் பாக்ஸோட சேர்த்தோம்னா இது வந்து 70 போகுது. ஸோ ஓவரால் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச பார்த்தோம்னா 79 ஜிஐ டேக்கோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. செகண்ட் பிளேஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு வந்து 69 ஜிஐ டேக்கோட செகண்ட் பிளேஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்சினியா குசுமே அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்பீசஸை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அசாமில். ஸோ இது பார்த்தோம்னா இது வந்து இன்டர்நேஷனல் டாக்ஸானமி ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்சினியா குசுமே அப்படிங்கிறத பார்த்தோம்னா அசாமில் வந்து லோக்கலாக வந்து தோய்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா பேம்பூ டால்பெர்கியா, அதுக்கப்புறம் அதர் நேச்சர் ஸ்பீசஸ் கூட தான் பார்த்தோம்னா இது வந்து வளரும். இந்த கார்சினியா ஜீனஸஸ் பார்த்தோம்னா இது வந்து எடிபிள் ஃப்ரூட், அதுக்கப்புறம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பொட்டன்ஷியலாக பார்த்தோம்னா ஆன்டி ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசின் எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா நேஷனல் பயோபேக் பார்த்தோம்னா CSIR இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் பயாலஜி இன் டெல்லியில் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டர் பார்த்தோம்னா இந்த இந்தியன் நேஷனல் பயோபேங்கை வந்து CSIR இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் பயாலஜி இன் டெல்லியில் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பயோபேங்க் பார்த்தோம்னா இது வந்து 10,000 டிஃபரெண்ட் இந்தியன் பாப்புலேஷன்ஸ்ல
பேசிஸ்ல பார்த்தோம்னா ஜீனோமிக், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் கிளினிக்கல் டேட்டாவை வந்து கேதர் பண்றாங்க. ஸோ இந்த பயோ பேங்க் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஏர்லி டிசீசஸை பார்த்தோம்னா இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு பார்த்தோம்னா பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் கேன்சர், ரேர் ஜெனட்டிக் டிசார்டர், இதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா இதோடைய ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த டிசீஸுக்கான கான்சன்ஸ் எல்லாமே வந்து நேரமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம்னா யூகேலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியாவுக்கு வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூகேல பார்த்தோம்னா யூகே பயோ பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இப்போ இந்தியாவுக்கு பார்த்தோம்னா இந்தியா நேஷனல் பயோ பேங்க் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க.